நன்றி. நல்லதொரு மால வேளையிலே இந்த இடத்தில் எங்களை குடிக்க கடவுளுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு உண்மையாக எதிரும் புதிரும் ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் 54வது பாகத்தை நாங்கள் எட்டித்தொண்டுள்ளோம். ஒரு நல்லதொரு நேரம் தான் இது. எங்கள் நிகழ்ச்சியை இந்த உலகெங்கும் எடுத்து செல்லும் எஃப்ஏ தமிழ் டிவிக்கும் நாங்கள் நன்றியையும் நடத்துகிறான அண்ணன் நடாமோகன் அன்றுனவியாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். உண்மையாக நல்ல நேரம் உண்டு. இந்த நேரத்தை எங்களுக்கு கடவுளாக கொடுக்கப்பட்ட ஒரு நேரம், ஒரு உண்மையாக ஒரு நல்ல நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நேரங்களும் காலங்கள் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆனால் எங்களுக்கு சில நேரங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்கிற நேரங்களாக இருக்கும். நாங்கள் பாப்பமா இருந்தால் உண்மையாக ஹிட்லர் படையெடுத்து கொண்டு ரஷ்யாவுக்குள்ள நுழைந்து கொண்டு போய்க்க அது ஏறத்தாழ முக்காவாசி இடங்களை அதாவது ஜெர்மன் படை பிடித்துள்ளது. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கடைசி போராட்டத்தில் அந்த நேரங்கள் காலங்கள், அதாவது அந்த ரஷ்யாவுக்கு துணையா நின்றபடியா, அதாவது நேர காலம் அந்த மழை பெய்தது, சதுப்பு நிலமானது, பனி பெய்தது, அந்த அப்படியான நேரங்கள் வந்தபடியா அது ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடி கொடுத்தது. அதே போல இந்த ஒளிர் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த நேரம் எங்களுக்கு ஒரு அருமையான நேரம். இதை நாங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எடுத்த ஒரு தலையங்கம் என்னவென்றால் மெய் என்ற தலையங்கத்தை நாங்கள் எடுத்துள்ளோம். உண்மையாக மெய் என்றால் நாங்கள் சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், மெய் என்ற உண்மையையும் நாங்கள் மெய் என்று எடுக்கலாம். ஆனால் உடம்பையும் நாங்கள் மெய் என்று சொல்லலாம். சரி, அப்ப நாங்கள் இன்றைக்கு உடம்பை பற்றி தான், உடம்பைத்தான் நாங்கள் எங்கள் உடலை வைத்துத்தான் மெய் என்று நாங்கள் சொல்லி இந்த வாதாட களத்துக்குள்ள நுழைய போகிறோம். உண்மையாக எங்களுக்கு அருமையான பேச்சாளர்கள் எங்கள் குழுவில் இருக்கிறார்கள். எங்கள் பேச்சாளர்களான உண்மையாக திரு செல்வராசா, செல்வன் பி விசாலன், செல்வி பி சினேகா, அடுத்த அணி பேச்சாளரான திருமதி வி ஜீவா, செல்வி சிதுசிகா, திருமதி எஸ் கணேசினி அவர்கள் நல்ல அருமையான பேச்சாளர்கள் எங்கள் அணியில கூடியிருக்கிறார்கள். அதாவது ஆர்வத்தோடு பேசக்கூடிய இந்த நேரத்தை பொன்னான நேரமாக கருதி பயன்படுத்தி ஆர்வத்தோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர்களை இந்த இடத்துல கூட்டிச்சதற்கு மறுபடியும் நாங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது நான் ரொம்ப கதைக்க விரும்புகிற பேச்சாளர்களையே நாங்கள் இப்பொழுது கூப்பிட போறோம். உண்மையாக நாங்கள் இப்ப முதலாவதாக நாங்கள் அடுத்த உண்மையாக மெய் என்றால் பருமனான உடலை விரும்புகிறார்களா மக்கள், அல்லது மெலிதான உடலை விரும்புகிறார்களா? இது ஒரு வித்தியாசமான ஒரு தலையங்கம். ஆனா வாதாடுகிறவர்கள், அதாவது இந்த பேச்சாளர்கள் எப்படி பேச போகிறார்கள் என்றதை நாங்கள் பார்ப்போம். உண்மையாக இதுல முதலாவதாக களமுறங்க வருகிறார் செல்வராசா அண்ணா அவர்கள். அதாவது அவர் பெருமலான உடலை விரும்புகிறார் என்ற அணிக்காக, பெருமனான உடலை விரும்புகிறார் என்ற அணிக்காக செல்வராசா அண்ணா வரப்போறார். செல்வராசா மெய் என்றது உடம்புதான் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்து கொண்டு நீங்கள் உங்கள் அணிக்காக உங்கள் வாதாட்டத்தை தொடருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்லதொரு மாலை நேரத்தை எனக்கு அளித்த இந்த ஊழியர் நிறுவனத்தாருக்கும், அதே நேரம் இந்த வானொலிக்கும் எனது நன்றியை தெரிவித்து எனது பல பங்குகள் நான் விளைகிறேன். மெய் என்பது அது உடம்பை குறிக்கும் ஒரு பெயர்ச்சொல். அது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லி ஐம்புலன்களிலே ஒன்றானது இந்த மெய். இந்த மெய் இது நாங்கள் மெய் என்று சொல்லுகிறோம், ஆனால் இது பொய்யானது. அதாவது உடம்பானது ஒரு பொய்யானது. உடம்பு ஐம்புலன்களினாலே ஆக்கப்பட்ட, அதாவது நீர், நிலத்திலே உள்ள நீர், காற்று, நெருப்பு ஆகிய மூன்றாலேயும் தான் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. அது வாதம், பித்தம் என்று சொல்லி 2 வகையாக இருக்கின்றது. நமக்கு வருகின்ற வருத்தங்கள் கூட வாதத்தாலும் பெறும், பித்தத்தாலும் பெறும். அப்போ அந்த கைப்பிடி நாடிக்கு செய்கிறவர்கள்
என்கின்ற நாடியை பிடித்து அந்த ஜோதிடத்திலே கணிப்பது இது வாத வருத்தமா பித்த வருத்தமானது தான். அப்படி அன்புள்ளனாலே ஆக்கப்பட்ட இந்த உடம்பு நிலையானது. அது காலத்துக்கு காலம் மாறுபடும். இளமையிலே ஒரு மாதிரியும், இளமையிலே வாரியு பருவம் ஒரு மாதிரியும், முதுமையிலே இன்னொரு மாதிரி வந்து இறுதியிலே மண்ணோடு மண்ணாக போகின்ற இந்த உடம்புக்கு மெய் என்று சொல்வது பொருத்தமில்லை என்றுதான். மெய் என்று உடம்பை யார் இந்த மெய் என்று சொன்னது அது ஒரு பொய்யானதுதான் என்ற ஒரு ஒரு பொருள், ஒரு உண்மை பொருள் ஒன்று இருக்கின்றது தான். அதே நேரத்திலே உடம்புதான் மெய் என்பதற்கு நாங்கள் இடைநேரங்களிலே எங்களை மெய் சிலிர்த்து போகின்றோம். சில நிகழ்ச்சிகளை கட்டிய செய்திகளை கேட்ட பொழுது சந்தோஷமான செய்தி என்றான அல்லது துக்க செய்தி என்றான நமக்கு அந்த மெய் சிலிர்க்கின்றது. அதாவது நம்ம உடம்பு எல்லாம் மயக்குத்தி பயத்தாலும் பெறும், சந்தோஷத்தாலும் பெறும். எனவே அந்த மெய் சிலுக்க செய்வது என்றது மெய்ய உடம்பை சிலுக்க செய்வதுதான் மெய் சிலுக்க செய்வது. அதுவே உடம்பு என்பதற்கு மெய் என்ற பொருள் பொருத்தமானதும் அது காலந்தொட்டும் அது உடம்பை மெய் என்று அழைக்கப்படுவதும் ஒரு பலமை. அதை நாங்கள் அதை பற்றி அதிக நேரம் பாதராமலுக்கு இந்த மெய் இந்த பொய்யான மெய் எவ்வளவு தூரம் இந்த மெய்யை நாங்கள் எவ்வளவு தூரம் பாதுகாக்கின்றோம், அதற்காக நாங்கள் எவ்வளவு நினைக்கெடுக்கிறோம் என்பது கூடுதலாக ஆண் பெருக்கத்தை விட இல்லை ஆண்களும் கூடத்தான். ஆண் பெருக்கத்தை நான் ஒதுக்கிவிட்டால் பிறந்து சதீஷ்குமார் கோபம் வரும். ஆண்களும் ஆண்களும் அதை அளவுபடுத்துவதற்காக அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இளவு செலவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த மெய் இந்த உடம்பு அழகாக இருக்க வேண்டுமென்றால் அது மெலிதாக இருக்க வேண்டுமா அல்லது பருமனாக மொத்தமாக இருக்க வேண்டுமா? மொத்தமாக நான் கருதப்படுகிறது. இப்போ ஆக மொத்தமாக கதவுக்கால போக முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த மொத்தத்தை நாங்கள் கருதவில்லை. அது நோமலாக நம்ம மொத்தம் அல்ல, அது வருத்தம்பத்தால் ஏற்பட்ட நூல் மொத்தம். எனவே அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலுக்கு மெல்லிய உடம்பு தடித்த உடம்பு அதாவது கொழுத்த உடம்பு என்று சொல்லி பார்த்து அந்த தரப்புகளில் இந்த விவாதம் நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கையில் நமக்கு கூடுதலாக மக்கள் நாங்கள் எல்லோரும் விரும்புவது ஓரளவு உடம்பைத்தான், அதாவது மொத்தமான உடம்பைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்பு நிச்சயமாக அதில் அது மெய் அந்த உடம்பு மொத்தமாகத்தான் இருக்கும். அதாவது அந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அதுபோல நமது உறுப்புகள் எல்லாம் அந்த வயதுக்கேற்ப மாதிரி வளர்ந்து கொண்டு வர காலங்களிலே 25-30 பாலிவ வயது அடையும் பொழுது ஒரு தடிக்க உடம்பாகத்தான் நமது உடம்புகள் இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். ஒவ்வொரு ஆண்மகனும் அதுக்காகத்தான் ஜிம் என்று சொல்லி அப்பொழுது எல்லாம் போய் செய்து தங்கள் உடம்புகளை எல்லாம் வளர்த்து அந்த மசில்ஸ்கள் எல்லாம் பெருக்க பண்ணி எல்லாம் செய்கிற காரணம் ஒரு மொத்தமான உடம்பு தான் ஆட்களுக்கு அழகை கொடுக்கும், அதைத்தான் மக்கள் விரும்புவார்கள் என்று சொல்லி அதுக்காக நினைக்கின்றார்கள். குறிப்பாக 25-30 வயது ஆட்கள் தங்களுக்கு உரிய துணையை தேடுவதற்காக தங்களை பல துணைகள் தேடி வரணுன்றக்காக தங்களை உடம்புகளை மிகவும் அழகுபடுத்தி அதாவது ஆக ஒல்லியாக இல்லைன்னா புரட்டலாக இருந்தனால் அதில் அதாவது பெண்களே அதை விரும்ப மாட்டார்கள். ஒரு அழகில்லாத ஒரு ஒல்லியா கிடக்குது, மெல்லிஜா கிடக்குது, பாடலா கிடக்கு என்று சொல்லி அதை வச்சுக்கொண்டு அந்த ஆண்மகனை வெளியில விட்டுவார்கள். அப்போ முதலாவது பரீட்சையிலே அந்த ஆண்மகனுக்குரிய திருமண ஒழுங்குகள் அவர் ஃபெயிலியராக விடுவார். அதற்காகத்தான் அந்த ஆண்களாகிய நான்கு எல்லோரும் ஏன் நாங்கள் கொஞ்சம் மொத்தமாக வரவுன்றக்காக மிகவுமங்கண்ட உடம்புகளை பாதுகாத்து அதை கொஞ்சம் மொத்தமாக ஆக்கி கொண்டு என்று சொன்னால் இந்த சமுதாயம் மாற்றம் விரும்புகிறது. அது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அது பொருந்தும். அந்த முகத்திலே ஒரு தகை இருந்தால் தான் அந்த முகத்திலே ஒரு பொலிவு இருக்கும். அப்போதான் அந்த பொம்பளைக்கும் ஒரு வடிவு இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வளோதான் மேக்கப் போட்டாலும் அந்த உடம்பு அழகாக காட்டாது. ஒல்லியே ஒட்டல் உடம்பு தொப்புளுக்கு போன உடம்பு இருந்தால் அப்படி இருக்க யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை வச்சு நாங்கள் என்னத்தை நாங்கள் கணிக்கணும்னு சொன்னால் ஓரளவு உடம்புள்ள அதாவது தடித்த உடம்புள்ளாக்களைத்தான் சமுதாயம் விரும்புகின்றது. நாமும் அதைத்தான் விரும்புகிறோம்.
அதற்காகத்தான் நாங்கள் எப்பொழுதும் மிகவும் கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். இல்லை நாங்கள் வயது போன பிற்பாடு கூட 50, 60, 70 வயது வந்தால் கூட என்ற உடம்பு தளர்ந்து விடக்கூடாது. அதற்காக நாங்கள் எங்களுக்கு ஒழுங்கான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் தேடி சாப்பிடுவதும் நமக்கு ஓரளவு தடித்த பெருமனான உடம்பு இருக்க வேண்டும்ன்றதான். கொஞ்சம் வாட்டமாக மெலிஞ்சு கொண்டு போனால் உடனே கேட்பார்கள், என்னென்ன எனக்கு சுவர் இருக்காண்டு, ஏனென்றால் மெலிஞ்சு கொண்டு போகிறான். அப்போ ஆரோக்கியம் எவ்வளவா இருந்தால் கூட நாம் மெலிஞ்சு இருந்தனால் அந்த பார்த்தளவிலேயே சமுதாயம் நினைச்சுக்கொள்ளும் ஒரு கருத்துக்கார உடம்புன்னு சொல்லியும் அவர்கள் அந்த உடம்புக்கு அந்த மெலிஞ்சன்னு சொன்னால் அந்த உடம்பை கவனிக்க மாட்டார்கள். அதாவது தடித்த உடம்புகளுக்கு தான் சமுதாயத்திலேயும் இந்த எங்களுக்குள்ளே மக்களுக்கும் விருப்பங்கள் இருக்கும் என்பதை கூறி, இனி எனக்கு பிற்பட வர்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் பார்ப்போம். அதுக்கு தக்க மாதிரி அதுக்கு நாங்கள் பதில கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்தவருக்கு இடம் கொடுத்து இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. அழகாக சொன்னார் மாஸ்டர் செல்வராசன் அவர்கள். என்னென்றால் உண்மையாக தடித்த உடம்போடு இருந்தால் என்ன கொலஸ்ட்ரால் ஒன்று கேட்பாங்க, மெல்லிய உடம்போடு இருந்தால் உனக்கு என்ன சுகரா இருக்கான்னு கேட்பாங்க. அப்படியான உலகத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக நல்ல கருத்துக்களை எடுத்து எங்களுக்கு முன்வைத்தார். நல்ல ஒரு கருத்து. அதான் சொன்னார், ஆண்மகன் எப்பொழுதும் தடித்தும் பருமனாகவும் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமா இருந்தால் தான் பெண்கள் விரும்புவார்கள் என்ற ஒரு பாயிண்ட் அதில் வச்சுட்டு போயிருக்காரு. உண்மையாக தான் நானும் ஜோதிச்சு பார்த்தேன். என்றால் எங்களை வர கஸ்டமர்களை பார்க்கும் பொழுது 15 வயசு மட்டும் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஒன்று கணக்கு எடுக்க மாட்டோம். ஆனால் அந்த 16 வயசு 18 வயசு தாண்டினவங்க அவங்கள அந்த ஒல்லியாக இருந்தவங்க எல்லாம் ஜிம்மு போய் தங்களை உடம்பை ஏற்றி ஒரு திடாதத்தனமாக வந்திருப்பார்கள். உண்மையாக அது அவர்கள் அந்த வயசு, அதாவது தங்களை ஒரு ஆண் மகனை பெண் மகள் தேடி வர வேண்டும் என்று ஒரு நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் தங்களோட உடலை மாற்றிக் கொள்கிறார்கள். அதாவது மெலிசா இருந்தால் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்கள் தடிமனாகவும் நல்ல புஷ்டியாகவும் இருந்தால் தான் தங்களை விரும்புவார்கள் அவர்களும் எவரென்றால் என்ற ஒரு நோக்கத்தோட உண்மையாக அவர்கள் அப்படி செய்கிறார்கள். உண்மையாக செல்வராசன் சொன்னதன்படி பருமனான உடம்பைத்தான் ஜனங்கள் விரும்புகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது எனக்கு. என்றாலும் இல்லை பரவாயில்லை, மெலிந்த உடம்பைத்தான் எங்களோட மக்கள் விரும்புகிறார்கள், மெலிந்த உடம்பைத்தான் எங்கள் மக்கள் விரும்புகிறார்கள் என்ற அணிக்காக இப்பொழுது எங்களோட பாராட்ட மேடை வருகிறார் திருமதி ஜீவமதி அவர்கள். தன்னுடைய கருத்தை முன்வைக்கலாம், பார்ப்போம். மொய் மன்னிக்கவும், தாமதத்துக்கு மன்னிக்கவும். தித்திக்கும் தமிழை போற்றி பாமுக அதிபருக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதோடு, இன்று எனக்கு தந்த தலைப்பு மெலிந்த உடம்பு உள்ளவர்கள் தான் அழகு என்பது. உண்மையாகவே இன்றைக்கு எதற்கு பின்னால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? அழகு என்ற ஒரு சொல்லுக, உண்மையாக பணம் என்ற ஒரு சொல்லு வந்தா கூட, ஆனால் அழகு என்பதற்கு பின்னால் தான் நாங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எதிரணி சொன்னார், நாங்கள் ஜிம்முக்கு போய் நாங்கள் மெருகூட்டி இருந்தால்தான் எங்களை பெண்களே விரும்புவார்கள் என்று சொல்லும்போது சொன்னார். அது நீங்கள் ஒரு ஒல்லிச்சம்பை நீங்கள் இப்ப கதைக்க இங்க வரையில, நல்ல ஒல்லியாக இருந்தாலும் நல்ல பருமனாக இருந்தாலும் தான் இங்கே வாதமே இதில் வரும். ஒரு அளவான உடம்பாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் கதைக்க போவதில்லை. அளவாக எல்லாமே இருக்கின்றது என்பதை பற்றி கதைச்சு போட்டு நாங்கள் போய்கொண்டே இருப்போம். அந்த பருமனான உடம்பு என்பது உண்மையாகவே அளவுக்கு ஒபிசிட்டி, அளவுக்கு அதிகமாக என்பதைத்தான் நாங்கள் இங்கு வாதமாக இன்று கொண்டாந்திருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப நீங்கள் இப்பொழுதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமூக ஊடகங்கள்லயோ அல்லது சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் முந்தியன்னா பெண்களுக்கு மட்டுமே அழகு என்று ஒரு சொல்லி இருந்தது. இப்ப அப்படி இல்லை, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே அந்த அழகு என்பது
முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் சமூக வலைத்தளங்களே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அப்ப நல்ல வடிவாக இருக்குதே அதுல பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படி ஒரு நினைப்பு வருது, நாங்களும் அப்படி மெலிஞ்சு அழகாக வர வேணுமே என்பது ஒரு எங்களுக்கே ஒரு தோட்ட உருவாக்குது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டுருது. அதுதான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே கொண்டுருதுன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு அழகை வச்சு பார்க்கும்போதுதான் எங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை என்பது எங்களுக்கு வருகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்ப என்னதான் ஒரு கிரீம் போட்டு என்ன போட்டு நீங்க வெள்ளையாகலாம், இப்பொழுது அழகா நீங்கள் மெருகூட்டி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு உடம்பு அழகா பார்த்தா நல்ல ஃபிகர் இருந்தா தான் வடிவணும். ஃபிகர்ன்ற ஒரு வேர்ட் சொல்லுவீங்க நம்ம எல்லாத்துக்கும். என்ன அந்த ஒரு வேர்ட், அந்த ஒரு அழகு இருந்தா தான் அதுதான் முதல் தெரியும். எங்கிருந்து வரும்பொழுதும் அதுதான் முதல் தெரியும். ஒரு ஃபிகர் நல்ல அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த இது மற்றவர்களுக்கு அதைத்தான் அழகாக கொண்டு வரும், ஒரு கவர்ச்சியை கொண்டு வரும் உங்களுக்கு முதல்லயே. மற்றது இப்ப எல்லாரும் பார்க்க மெலிந்தாக்களை தான் பாராட்டுறாரு. ஓ நல்ல நல்ல வடிவா இருக்கிறீர்கள்னு முதலாவது அவர்களைத்தான் பாராட்டுறாரு. இந்த பெருத்த உடம்பு உள்ள ஆக்களை மிகவே ஒரு தரம் பாராட்டு. உங்களுக்கு எதுவும் பெருத்தமோ கண்ட உடனே கேட்பினா உங்களுக்கு எதுவும் பெருத்தமோ உடம்பு வச்சுட்டுது, அது அந்த ஒரு வசனம் தான் முதலாவதாகவே வருகுது ஒரு ஆளை கண்டு கதைக்கும் பொழுது. இப்ப நீங்கள் உடுப்புகளை எடுத்துக்கொண்டா கூட இவ்வளவு வடிவடிவான உடுப்புகளை உண்மையா மெலிந்த உடம்புள்ளாக்கெல்லாம் உண்மையா போடக்கூடியதாக இருக்கும். ஒரு பெருமனான உடம்பு இருந்தா எக்ஸசைஸுக்கு போகணும். அங்க குறைஞ்ச உடுப்பு தான் இருக்கும். எங்களை அழகுபடுத்தவே ஆடை பாதி உடல் பாதி என்று சொல்லுவார்கள். எங்களை அழகுபடுத்தவே உடுப்பு இல்லாம இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு போகும்போது உண்மையாகவே ஒரு மெல்லிய உடம்பு உள்ள ஆக்கள் தான் எங்களை அழகுபடுத்த அது ஒரு அழகாக தெரியும். மற்றவர்களுக்கு அது கவர்ச்சியை கொடுக்கும் என்றதுதான் எனது வாதம். பட் நீங்க பாருங்க, இப்போ ஒரு விளம்பரத்துக்கு எடுக்கும் பொழுது எப்படியான இதுகளை எடுக்கிறார்கள், ஒரு சினிமா துறையில எடுக்கும் பொழுது எப்படியான உடம்பை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன அந்த அளவு உடம்பு தான் இது நல்லாக இருக்கும், அதுல நடிச்சா தான் எடுப்பார்கள். முந்தையெல்லாம் பெரியாக்களை எடுக்கலாம், அது ஒரு ஆபாச படத்துக்காகத்தான் அவர்களை காட்டுவார்களே தவிர ஒரு நல்ல வேடத்தை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஒரு உடம்பு வெத்தார்களை நீங்கள் பார்க்கும்போது ஒரு விளம்பரத்துல ஒரு உடம்பு வெத்தார்கள் வருகிறார்கள் என்றால் என்ன அர்த்தத்துக்காக வருகிறார்கள்? ஒரு கேலி சித்திரமாகத்தான் அவர்களை கொண்டு வருவார்கள். அல்ல என்று சொன்னா ஒரு தின்பண்ட ஒரு தேவையில்லாத ஒரு சாப்பிடுற ஒரு விளம்பரத்துக்காகத்தான் அவர்கள் வந்து போவார்கள். உண்மையாகவே நல்ல ஒரு விளம்பரத்துக்கே கூட அவர்களை எடுக்க மாட்டார்கள் இந்த காலத்தில். அன்றைக்கு பாரதியார் சொன்னார் நிமிந்த நடையும் நேர்கொண்ட பார்வை. ஆனா இன்றைக்கு எப்படி சொல்லுகிறார்கள்? 50 kg தாஜ்மஹால் எனக்கா என்றுதான் இப்பொழுது பாடுகிறார்கள். அப்ப எங்க வருகிறது உண்மையாகவே? இந்த நீங்கள் சொல்லும்போது சொன்னார் இப்ப எல்லாரும் ஜிம் இதுகளுக்கு போறது உங்கள் உடம்ப ஷேப் ஆக்கத்தான் போயின. நீங்க நினைக்காத எங்க உடம்பு வெயிட் ஆக்குறதுக்கு போயினோம்னு சொல்லி இல்ல எல்லாரும் ஒரு ஷேப் நல்ல வடிவான ஃபிகரா வர வேணும் என்பதற்காக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு புரோட்டீன் பவுடர் தான், அதுதான் இந்த வாழ்க்கை மாதிரி இப்ப போய்கொண்டிருக்கின்றது. அதை தங்களை மெருகூட்டி அழகுபடுத்துவதற்காகத்தான் அதற்கான நேரத்தை செலவழிப்பதாக நான் நினைக்கின்றேன். மற்றது உடல் பருமன் ஆக்களை பார்த்தும்போது இப்ப மெல்லிய ஆக்களுக்கு அதுக்காக வருத்தம் இல்லை என்று சொல்ல வரவில்லை, உள்ளுக்குள் இருக்கலாம். ஆனாலும் கூடுதலாக பெர்சன்டேஜை பார்க்கும் பொழுது உண்மையாகவே கருத்த உடம்பு உள்ள ஆக்களுக்கு தான் இதய நோய், அந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே அவர்களுக்குத்தான் பெர்சன்டேஜை பார்க்கும்போது அவர்களுக்கு உடம்பு வைத்துக்கொண்டு போனா ஓகே கொலஸ்ட்ரால் கூடிட்டு போல இருக்குது என்று சொல்லுவார்கள். அப்ப அவர்களுக்குத்தான் உண்மையாகவே அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் கருத்த உடம்பு உள்ளாக்களுக்குத்தான் உண்மையாகவே வருகின்றது. அதனால்தான் சொல்லுகின்றேன், இன்று எல்லோரும் அழகுக்காக ஓடுவார்களாக இருந்தால், அழகைத்தான் எதிர்பார்த்து எல்லோரும் ஓடுவா இருந்தால் மெலிந்த உடம்பைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். அதுதான் எங்களுக்கு தன்னம்பிக்கையும் எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னுக்கு நிற்பதற்காக எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் அதுதான் தரும். ஆகவே மெலிந்த உடம்புதான் நல்லது என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. அழகாக தன்னுடைய அணிக்காக அழகாக அறிஞர். உண்மையாக மெலிந்த உடம்பு தான் இந்த UK கவர்மெண்ட்டும் மெலிந்த உடம்பை தான் விரும்புகிறார்கள். ஏனென்றால் உடம்பு கூடியதாக்கள் வேலைக்கு செல்லுகிறார்கள் இல்லை என்று ஊசி போடுகிறதுக்கு ஒரு திட்டமும் வந்திருக்கு. ஊசியை போட்டு உடம்பை குறைத்து அவர்களை வேலைக்கு அனுப்புகிற ஒரு நடைமுறையும் வரப்போகுது என்று கேள்விப்பட்டோம். அதால சொல்ற மெல்லிய ஜீவமதியா சொன்னா மெல்லிய உடம்பு உள்ளவர்கள் தான் எல்லாரும் விரும்பப்படுகிறது என்று பாராட்டப்படுதல் என்று. ஆனா மெல்லிய உடம்பு உள்ளாக்களை பாராட்டலாம், மக்கள் பாராட்டலாம். ஆனால் விரும்புகிறார்களோ
என்றதான் எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கிறது. அந்த கேள்விக்கு இப்பொழுது விடை தர வருகிறார் லிசாலன் அவர்கள். செல்வன் லிசாலன் அவர்கள் லைன்ல நிக்கிறீங்களோ? வாங்க. ஓகே, அவர் கொஞ்சம் ஓகே தரங்களா இருக்கிறபடியால் அடுத்த சினேகா அவர்கள் நிக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஓமண்ணா. வாங்க வாங்க, நீங்க அடுத்ததாக வைக்கலாம். லிசா, நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வைக்குங்கள். அதாவது பாராட்டுகளை பெறுகிறவர்கள் மெலிந்த உடம்பு உள்ளவர்கள். ஆனா மக்களால் விரும்பப்படுகிறது எந்த உடம்புக்கார வந்து நீங்கள் உங்களோட அணிக்காக வாழ வந்துருக்கீங்க, சொல்லுங்க. அண்ணா நானா லிசாலன் அண்ணா? லிசாலன் லிசாலன் மொயிட் 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 சத்தங்க கவிலை சத்தங்க கவிலை மொயிட் எடுத்துருங்க. மன்னிக்கவும். இந்த இனிமையான மாலை வேளையிலே ஒரு அருமையான ஒரு தலைப்போடு உங்களை எல்லோரையும் நான் சந்திக்கிறதுல வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கும் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு இப்ப இந்த சமீப காலமாக எங்களுடைய விவாதங்கள் வந்து ஆரோக்கியம், ஆரோக்கியமான உணவு என்று சொல்லி ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து செல்லுது. இதுல இன்றைக்கு எனக்கு தரப்பட்ட தலைப்பு வந்து உடல் பருமனான உடலை வந்து விரும்புகிறார்களா அல்லது மெலிந்த உடலை விரும்புகிறார்களா கேட்டா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, பருமனான உடலைத்தான் அதிகம் விரும்புகிறார்கள். ஏன்னு சொன்னா, இப்ப நாங்கள் ஒரு மெலிஞ்ச ஒரு வாடலான ஒரு ஆளை வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள, என்ன உங்களுக்கு கனகாலமா உடம்பு வைக்கல, எலும்பெல்லாம் வெளியில தெரியுது, என்ன எதுவும் நோயா என்று கேட்கிறது. அதை நாங்கள் நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அதை நானும் கேள்விப்பட்டேன். என்ன சொன்னா, நான் இந்த சிறு வயதுல வந்து எனக்கு இந்த எலும்பெல்லாம் தெரியும், அவ்வளவு ஒரு மெல்லிஸாக இருப்பேன். அப்ப எல்லாரும் எனக்கு கேட்கறது, அம்மாக்கள் நான் கேட்கிற ஒரே விஷயம் வந்து, இவருக்கு உடம்பு வைக்கிறது இல்ல, இவற்ற வயசு பிள்ளைகள் எல்லாம் பேரும் நல்ல மூக்கு மூலியமா நல்ல சொக்குகளோட இருப்பினோம்னு சொல்லி. ஆனா இப்ப பாக்கல வந்து ஒரு என்னென்ன சொல்ற, நல்ல சொக்கு எல்லாம் வச்சு கொஞ்சம் உடம்பு வச்சு இருக்கிறேன். அப்ப என்னன்னு சொன்னா, அந்த உடலை வந்து சில பேர் விரும்பினம் இல்லை. என்ன சொன்னா, என்னுடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, என்னுடைய ஒரு மைத்துனியரால் இருக்கிறார். அவ வந்து சரியான மெல்லிசா இருக்கிறேன்னு சொல்லி இப்ப ஜிம்முக்கு போறா. என்னன்னு சொன்னா, உடல் எடையை அதிகரிக்க, அதாவது அவங்க பசி தூண்டி அவ செய்யற ஒர்க் அவுட்ல வந்து அந்த பசி தூண்டப்பட்டு உடல் எடையை அதிகரிக்கணும்னு தான் இப்ப கூடுதலான ஒரு சமுதாயம் வந்து ஜிம்முக்கு போறத நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் எங்களுடைய தாய்நாட்டுல வந்து நான் ஒருவேளை சந்திச்சேன். அப்ப அவர் வந்து என்னோட சொன்னா, ஜிம்முக்கு வாரார். அப்ப எங்களுடைய பாடசாலையில படித்த ஒரு ஆள். அப்ப அவர் ஜிம்முக்கு வாரார். என்னன்னு சொன்னா, தான் மெல்லிசா இருக்கிறேன்னா, ஏன் நீ எல்லாம் ஜிம்முக்கு வரேன்னு நான் முதலாவது அவர் கேட்டுட்டா, ஒன்னியர் தான் இருக்கிற, கூடுதலா வந்து என்னென்ன சொல்றது, கொஞ்சம் உடம்பா இருக்கிறாங்கல்லான்னு அந்த கட்டிங் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவர் என்னன்னு சொன்னா, இல்லடா நான் சரியா மெல்லிசா இருக்கிறேன்னு சொல்லி இப்ப தனக்கு பொம்பளை வாக்கினுமா. அப்ப கல்யாணம் கொஞ்சம் முட்டாயிடுச்சு. அப்ப அந்த பிள்ளை வந்து, நீங்க மெல்லிசா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வேணும்னு எதிர்பார்த்து கொஞ்சம் ஜிம்முக்கு போங்க, கொஞ்சம் உடம்பு வைக்கணும்னு சொல்லி. அந்த பெண்கள் வந்து இப்போ வந்து ஆக மெல்லிசான மக்களை விரும்புறது இல்லை. என்னதுக்கான காரணம் என்று சொன்னா, எதுவும் ஒரு வருத்தம் சில நேரம் இருக்குமோ அப்படி என்றெல்லாம் சில பேர் கருதுறதும் இருக்குது. அப்ப எங்களுடைய எதிர்த்தரப்பு வாதி ஜீவமதியக்கா சொன்னது, இப்ப என்னென்ன சொல்றது, உடம்பு பெருசா இருந்தா வருத்தம் வருமா, உடம்பு பெருசா இருக்கிறாக்களுக்கு வருத்தமா இருக்குதான், அதாவது கொழுப்புகள் எல்லாம் அதிகமா இருக்குமா. என்னோட படிச்ச ஒருவன் ஒரு என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வந்து இறந்தவர். அப்ப அவர் வந்து அந்த இறந்த தருணத்துல அவற்றை பொடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யக்குள்ள அவற்றை உடம்புல வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பல லேயர் கணக்கான கொழுப்பு படிஞ்சிருக்குது. ஆனா அவர் வந்து சரியான ஒரு மெல்லிசான ஒரு ஆள், ஒரு என்னன்னு சொல்றது, எங்கள் எல்லாரையும் ஸ்போர்ட்ஸ் செய்வார். இதனைக்கும் அவன் நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்வான். ஒரு அகால மரணம் உண்டு. அப்ப அவருடைய உடம்பை போஸ்ட்மார்ட்டம் செய்யக்குள்ள டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட், அவற்றை உடம்புல வந்து என்னென்ன சொல்ற லேயர் கணக்குல கொழுப்பு அதிகமா இருக்குது.
என்று சொல்லி கொடுத்திருக்கிறோம். பாருங்க, இத்தனைக்கும் இவர் ஒரு என்ன சொல்ற ஸ்போர்ட்ஸ் மேன், என்னென்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பொழப்பு படைஞ்சிருக்கு. அப்ப இதை வச்சு நீங்க என்னென்ன சொல்லுவீங்க, ஒரு முடிவுக்கு வருவீங்க? ஒரு உடம்பு பெருத்த ஆளுக்கு தான் வருத்தம் இருக்கும், மெல்லியாக்களுக்கு வருத்தம் இருக்கான்னு சொல்லி. மற்றது இன்னும் நான் சொல்றேன், சமீப காலத்துல எங்களுடைய ஒரு பிடி சார், அவர் ஒரு ஃபுட்பால் கோச், அவரும் மாரடைப்பால அகால மரணம் அடைஞ்சவர். இத்தனைக்கும் பாருங்க, அவர் ஒரு பிடி சார், ஒரு சுகாதார ஆசிரியர், மற்றது அவர் ஒரு ஃபுட்பால் கோச். ஆனா யோசிச்சுவாங்க அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு ஒரு ஃபிட்டான ஒரு ஆளா இருந்திருப்பார். ஆனா அவர் அகால மரணம் அடைஞ்சிருக்க ஒரு மாரடைப்பால. இன்னைக்குள்ள யோசிச்சு பாருங்க, இதுல என்ன விஷயம் அடங்கி இருக்குன்னா, கருத்த உடலோ சிறிய உடலோ விஷயம் இல்லை, ஆரோக்கியம் என்பதுதான் உண்மையிலேயே முற்று முழுதான ஒரு விடயமாக கருதப்படுது. அவர் என்னன்னு சொன்னா, நாங்கள் மெல்லிசா இருக்கிறதாலேயோ பெருசா இருக்கிறதாலேயே அந்த ஆரோக்கியங்கள் வர்ற இல்லை. நீங்கள் எதிர்த்தரப்பு சுட்டி காட்டினது சரியான ஒரு பிள்ளை. ஏன்னு சொன்னா, இப்ப நாங்கள் எடுக்கிற உணவுல எந்த உணவுல ஒரு கெமிக்கல் இல்லைன்னு சொல்லுங்க. இந்த நாட்டிலையும் சரி, எங்களுடைய தாய்நாட்டிலையும் சரி, வார வெஜிடபிள்ஸ்ல எந்த இடத்துல எல்லாம் 100% ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொன்னா இதை நீங்க யாரும் ஒரு நிரூபிக்க முடியுமா? இல்ல. ஏன்னு சொன்னா, கட்டாயம் இப்ப வர எல்லா உணவுகளையும் கலப்படங்களும் ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாமே தான் இருக்குது. அப்ப இதுல உடம்பு ஒல்லியா இருந்தா தான் நான் ஆரோக்கியம் கிடையவே கிடையாது. ஆகவே மற்றது இன்னொன்றையும் எதிர்த்தரப்பு சுட்டி காட்டியிருந்த உடல் என்ன சொல்றது, மெல்லிசான ஆக்களுக்கு தான் இப்ப அந்த நடிப்புல வாய்ப்பு இருக்குது. என்னோட உடம்பு பெருசாக்கள் அப்படி என்னன்னு சொன்னா, அவையில ஒரு கேலித்தனமான ஒரு என்னென்ன சொல்ற கேலித்தனமான கதாபாத்திரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற. ஆனா நடிகர் யோகி பாபுவை பாருங்க, அவற்ற உடல் ஒரு கட்டுமஸ்தான உடலே கிடையாது. அவரே அவற்றை மேடையில சொல்லிடுறார். ஆனால் இன்று பிரபலமாக இருக்கும் நடிகர்களை விட அதிக சம்பளம் வாங்கும் ஒரு கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் ஒரு நடிகராக அவர் இருக்கிறார். அப்ப இதுல அவர் 6 பேக் இருந்தா தான் அவர் அவருக்கு இத்தனை லட்சம் கொடுப்பாண்டில்ல. அதுல நடிப்பு திறமை, ஒரு நடிப்பு திறமை, மற்றது நடிப்பு திறமை தான் அதுல ஒரு நடிப்புக்கு முக்கியம். அதை விட அழகு இருந்தா என்னன்னு சொல்றது, நடிப்பு வருமா? வராது. இப்ப நீங்கள் அந்த சொன்னதுல சின்ன பிழை இருக்குது. அந்த இப்பவும் அந்த மெல்லிய உடம்பு அப்படியான ஆக்களை வித்தியாசமான ஒரு ஐட்டம் சாங் அந்த மாதிரியான ஒரு பாடல்களுக்கு தான் பயன்படுத்த இயலுமே ஒழிய ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு கட்டாயம் பயன்படுத்த முடியாது. அப்ப இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே ஒரு பருமனான உடலைத்தான் இந்த சமுதாயம் விரும்புது. இந்த சமுதாயம் பருமனான உடலை விரும்புறது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தையும் விரும்புது. ஏன், நானும் ஜிம்முக்கு போறேன் தான், இல்லையாண்டில். அதுக்காக நான் மெலியோனம் பண்றதுக்காக நான் ஒரு நாள் ஜிம்முக்கு போகல. நான் போறது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் ஜிம்முக்கு போனான். இப்போ நான் ஜிம்முக்கு போறேன். அப்படி ஜிம்முக்கு போற தருவாயில எங்களோட உடல்ல அப்ப வெயிட் பண்ற சின்ன மாற்றங்களை நாங்க பாக்கீங்க. ஓகே, அழகா இருக்குன்னு சொல்றது மெருகூட்டுறமே ஒழிய நான் மெலிந்து அழகாக 4 பேருக்கு 6 பேக்கை காட்டிக்கொண்டு தெரியும் மட்டும் நான் போயேன். எங்களுடைய உடம்ப ஆரோக்கியமா இருக்கிறக்காகத்தான் இந்த நாட்டுல மட்டும் இல்ல, எங்களோட தாய்நாட்டுல கூட எத்தனையோ வயசான ஆட்கள் வருதுகள். ஒரு 60-70 வயது ஆட்களும் தெரியணும். ஏன் அவையில என்ன அப்ப மெலிஞ்சு தான் அழகா இருக்கணும், எல்லாரும் ஸ்விம்மிங் சூட்டோட செய்யணும்டா ஜிம்முக்கு போயிடும் இல்லையே. அவர்கள் ஆரோக்கியத்தை நோக்கித்தான் அந்த ஜிம்முக்கு போயினமே ஒழிய அவைகள் மெலியோனம் என்று சொல்லி போகல. ஆகவே இந்த பருமனான உடலா மெலிந்த உடலா அதிகம் விரும்பப்படுது என்று பார்த்தா பருமனான உடல் தான் விரும்பப்படுகிறது என்று சொல்லி எனது விவாதத்தை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. அழகாகவும் அறிவுபூர்வமாகவும் அழகாக சொன்னார். உண்மையாக ஒரு கதையில நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கிறாங்க. உண்மையாக நீங்க பாத்தீங்களா தெரியும், அம்மா அப்பாக்கள் யாரை விரும்புவார்கள்? குண்டா இருக்கிற பிள்ளைகளை விரும்புவார்களா, ஒல்லியா இருக்கிற பிள்ளைகளை விரும்புவார்களா? ஒல்லியா இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னடா அப்பா நீ இப்படி வாடி இருக்கிற, என்ன குண்டா இருக்கிறது, நான் சாப்பாடு ரொம்ப தந்து கொண்டே இருப்பார்கள். என்னென்றால் அவர்கள் அழகா இருக்கணும், அவர்கள் விரும்புகிறதாக. உண்மையாக தகப்பன் விரும்புகிற நல்ல குண்டா இருக்கிற பிள்ளைகளை தான் விரும்புவார். எந்த குழந்தை பிள்ளைகளும் குண்டா இருந்தா தான் விரும்புவார்கள். அழகாக சொல்லிட்டு போனார். அதோட ஜோய்பாவையும் எடுத்து சொன்னார். உண்மையா ஜோய்பா குண்டா இருக்கிறார், ஆனா எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். நல்ல அழகான நல்ல பயிற்சிகளை எங்களுக்கு முன் வச்சுட்டு போறார். ஆனா அதுக்கு எதிரணியான சிதிசிக்கா வருகிறார் இப்பொழுது. இல்லை இல்லை இல்லை, மெலிந்த வருவார். இப்ப அடுத்ததாக வருகிறார் சிதிசிக்கா. மெலிந்த உடம்பு உள்ளவர்கள் தான் எங்களுக்கு அவர்களைத்தான்
மக்கள் விரும்புகிறார்கள் என்ற அணிக்காக தனது கருத்துக்களை முன்வைக்க இப்பொழுது வருகிறார். வாங்க சிசிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பானது மெலிந்த உடலை விரும்புபவர்கள் என்ற தலைப்பிற்காக நான் இன்று உரையாட வந்துள்ளேன். அதாவது பொதுவாக அனைவராலும் அதிக அளவுல ஏற்றுக்கொள்வது மெலிந்த உடல் தான். அதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது. பொதுவாக நாங்களாக இருந்தாலும் சரி, டக்குன்னு நாங்க என்ன எதிர்பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் காலம் எழுமினோனே கண்ணாடியில பாக்குறது என்னண்டா, உடம்பு வச்சுட்டேனா இல்லாட்டி மெலிவாத்தானா இருக்கிறேன், இப்படிதான் நான் எதிர்பார்க்கறது. என்ன மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிகளவானாக்கள் பருமனான உடலை விரும்பவே மாட்டாங்க, மெலிந்த உடலை தான் விரும்புவாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இப்ப ஒரு உடையாக இருந்தாலும் சரி, எனது தரப்புவாதியினர் ஜீவமதி அம்மா அவர்கள் சொல்லி இருந்தார், உடையாக இருந்தாலும் சரி, ஒரு உடுப்பு வாங்க போனாலும் கடைக்கு நீங்க என்ன சைஸ்ன்னு சொல்லக்குள்ள லார்ஜா எக்ஸல் உடனே மனசுக்குள்ள ஐயோ கூடிட்டனோ, நான் உடம்பு வச்சுட்டனோ, லார்ஜ்னோடனே மீடியத்துல இருந்து லார்ஜுக்கு வந்துட்டேனா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும் மனசுக்குள்ள. அப்ப எல்லாருமே பொதுவாக விரும்புறது மெலிந்த உடல் தான். இப்ப அதுக்கு சிறந்த சான்றாக நாங்க சொல்லலாம், அந்த காலத்திலயும் சரி பழமொழிகள் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த பழமொழிகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த பழமொழிகள்லயே சொல்றாங்க, அளவுக்கு மீஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று தான் சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது அளவுக்கு மிஞ்சி அது எங்களுக்கு ஒரு அமிர்தம், அதாவது நஞ்சு, அதாவது கெட்டது என்றது மாதிரிதான் அர்த்தம். அப்ப இப்படி இருக்கக்குள்ள மெலிந்த உடல்ல இருந்து பருமனான உடலுக்கு போறதுன்றது அது ஒரு நன்மை இல்லாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அது எங்களோட ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை எங்களுக்கு சந்திக்க வைக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ட்ரிப் மாதிரி போறோம், உறவினர்களோ இல்லாட்டி நண்பர்களோ ட்ரிப் மாதிரி எங்களை கூட்டிட்டு போறாங்கன்னு வைங்க. எந்த இடத்துக்கிட்ட ஒரு மலை ஏறுற பிரதேசம் கிளைம்பிங்குக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க எங்களை. இதே நாங்க மெலிந்த உடலா இருந்தா அந்த சுற்றுலாவை நாங்க அதிகமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்குமா, பருமனான உடலை கொண்டிருந்தா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்குமா? மெலிந்த உடலை இருந்தா தான் ஒரு மலை ஏறுறதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு டக்குனு களைப்பு வராது. இதே பருமனான உடலை கொண்டிருந்தா ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு இப்ப ஏறாது, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏறுறேன். அப்ப மலையை எப்படா ஏறி முடிப்போம் என்று யோசிப்பாங்களே தவிர அதுல இருக்கிற இயற்கை காட்சிகளை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா அந்த ட்ரிப்பை அவங்க என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. இப்ப மெலிந்த உடல் இருந்துச்சுன்னா அவங்க ரசிச்சு அந்த களைப்பு முடங்க, அது உடல் சோர்வடையவும் செய்யாது, அவங்க அதை என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இப்படி இருக்கக்குள்ள மெலிந்த உடல் இருக்கிறது தான் நன்மை என்று சொல்லி நான் கருதுறேன். இப்ப ஒவ்வொரு மதங்களை எடுத்தாலும் விரதங்கள் ஒன்று இருக்குது. இப்ப முஸ்லிமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இந்து கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பேர்ல அவங்க நோட்கிறாங்க. இதுக்கான பிரதானமான காரணம் என்னன்னா, அதாவது எங்களோட மூதாதையர்கள் உடல் எடையை குறைக்கணும். இப்ப ஒரே சாப்பிட்டு கொண்டே 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தா உடல் அதிகரிக்கதான் செய்யும். இப்படி இருக்கிற ஒரு உடலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உடலை மெலிய செய்யணும்டா விரதங்கள் மூலமாக நாங்க அதை கொண்டு வரலாம். இப்ப ஒருவேளை உணவு உட்கொள்ளாம இருந்தாங்க இப்ப எங்களோட உடல்ல இருக்கிற கொழுப்புகள், தேவையற்ற கொழுப்புகள் தானாகவே கரையக்கூடிய சக்தி இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு சமயங்கள்லயும் நீங்க விரதம் நோக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விரதம் என்ற ஒன்றை வலியுறுத்துறாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவாக அநேகமானவர்களால விரும்பப்படுறது மெலிந்த உடல் தான். இப்போ உதாரணமா பார்த்தோம்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் பாக்குறாங்க. அது உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, பொருத்தம் பாக்குற இடத்துல அந்த தரகர் என்னத்தை கேட்கிறார், பெண் மணமகனுக்கு மெலிந்த உடலை கொண்டு அழகாக இருக்க வேண்டும். யாராவது ஒரு பருமனான உடல் பிள்ளைக்கு ஓகே என்று கேட்கிறாங்களா? பொதுவா மெலிந்த உடல் தான் மணமகன் எதிர்பார்க்கிறாரா? இப்ப எங்கட லிசாலன் அண்ணாவும் சொல்லியிருந்தார், பருமனான உடல் வடிவா. இப்ப லிசாலன் அண்ணாக்கு பொண்ணு பார்க்கக்குள்ள அவர் எதிர்பார்ப்பாரா, எனக்கு பருமனான பெண் தான் வேணும் என்று எதிர்பார்ப்பாரா, இல்லாட்டி எனக்கு மெலிந்த அழகான உடலை கொண்ட பெண் தான் வேணும் என்று எதிர்பார்ப்பாரா? அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்ப பொதுவாக எல்லாருமே, நான் மட்டும் இல்ல, எல்லாருமே மெலிந்த உடலை தான் அதிக அளவுல விரும்புவாங்க என்று சொல்லி எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி 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 நன்றி. அழகாக தனது வாதத்தை முன்வைத்துள்ளார். உண்மையாக சிசிகா
என்பதற்கு அவர்கள் பழமொழிகளை சொல்லி அதாவது கடவுள் வழிபாடையும் கொண்டு வந்து புத்தி விரதங்கள் மூலம் விரதம் இருப்பதற்கு காரணம் என்ன, நாங்கள் மெலிய வேணும் என்றதுக்காக, மற்றவர்கள் எங்கள் உடம்பை விரும்ப வேணும் என்றதுக்காக விரதம் இருந்து எங்கள் உடலை மெலிய வைக்கிறோம் என்று அவர் அழகாக சொன்னார். மற்றவர்கள் எங்களை அதாவது பிறர் விரும்புவது மெலிந்த உடம்பு என்று தனது வாதத்தை அழகாகவும் அறிவுபூர்வமாகவும் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். இப்பொழுது இல்லை 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 அப்படி இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உலகத்திலே குண்டாக இருப்பவர்கள் அதாவது பெருமனான உடம்பா இருப்பவர்களைத்தான் விரும்புகிறார்கள் என்ற அணிக்காக இப்பொழுது தனது வாதத்தை முன்வைக்க வருகிறார் செல்வி சினேகா அவர்கள். சினேகா அவர்கள் வாங்க, லைன்ல இருக்கிறீங்களா? லைன்ல இருக்கு. அதாவது எதிரணிகள் நல்லா சாய்த்து விட்டு போனார்கள். நீங்கள் இப்பொழுது மெலிந்த அதாவது பருமனான உடலைத்தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள் என்ற அணிக்காக உங்களோட வாதத்தை முன்வைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பதிங்க கமரா கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். கேட்குறது கொஞ்சம் பாருங்க. என்னன்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல அனைவருமே என்ன சொல்றது, ஒரு பருமனான உடல் தோற்றத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் விரும்புறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னா, இப்ப எல்லாருமே ஒரு வேலை உலகுக்கு எப்படி காசு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிதான் தேடி கொண்டிருக்காங்க. இப்ப மெலிவா இருக்கிற ஆக்களால எல்லா வேலையுமே செய்ய இயலாத ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே படிச்ச ஒரு நல்ல கௌரவமான வேலை தான் வேணும்னு சொன்னா மிச்சாக்கெல்லாம் என்ன செய்யுது? எல்லாருக்குமே வேலை வேணுமெண்டா இந்த உலகத்துல எத்தனையோ வேலைகள் இருக்கு. அந்த எல்லா வேலையுமே செய்யறதுக்கு என்ன வேணும்? முக்கியமா மன வலிமை தான் வேணும். மன வலிமையோட சேர்த்து உடல் வலிமையும் வேணும். இப்ப நான் ஒரு ஃபுட் சிட்டில வேலை செய்யறேன், நான் மெலிவா இருக்கிறேன், என்னோட இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா பலமா இருக்கிறாங்க, அவையும் அந்த ஃபுட் சிட்டில தான் வேலை செய்யறதுக்கு இருக்கிறான். அப்ப அங்க சூப்பர்வைசர் என்னத்தை கவனிப்பேன், இப்ப நான் இவைக்கு ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொன்னா இவையால இந்த சிஸ்டம் ஆபரேட்டிங் வேலை மட்டும்தான் பார்க்க முடியும். இவைக்கு ஒரு இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஆள் வரலாட்டி அந்த ஆளுக்கு பதிலா இன்னொரு ஆளை போட இல்லாட்டி அந்த இடத்துல இருக்கிற வேலை செய்ய முடியாது. ஏனென்றா இவைக்கு அந்த உடல் பலம் இல்லை. அப்படி என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிடுவே, அந்த வேலை அந்த பதவி உயர்வையோ இல்லாட்டியோ அந்த ஒரு மெலிவா ஒரு இடத்துல அந்த மெலிவான ஒரு ஆளை அந்த இடத்துல வச்சுக்கொள்ள விரும்ப மாட்டாங்க. இதே ஒரு பருமனான ஒரு ஆளா இருந்தா என்ன செய்வா, அவ எதையுமே யோசிக்க மாட்டா. ஒரு பொருளை தூக்கி இங்க இருந்து மேல உயரமான இடத்துல தூக்கி வைக்கணும், இல்லாட்டி அங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா யாரையுமே அவ தங்கி நிக்க மாட்டா. அதோட இப்ப பார்த்தோம்னு சொன்னா டெலிவரி வேலை எல்லாருமே பாக்குறாங்க. அதுல ஆண்களுக்கு நிகரா பெண்களும் அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை நாங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அப்ப அந்த டெலிவரி வேலை செய்யற பெண்கள் சரியான உடல் மெலிவான தோற்றத்துல இருக்கிறாங்களா? இல்லதானே. பொதுவாக ஆண்களோ பெண்களோ என்ன சொல்றது, அவங்களுடைய அந்த பருவ மாற்றத்தினால உடம்பெடுக்கிறாங்க. அதை நாங்க வருத்தம் என்று சொல்ல இயலாது. அது இயற்கைதான். அது உள்ளபடியே ஏற்றுக்கொள்றாக்களும் இருக்கிறாங்க. நீ குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்றாக்களும் இருக்கிறாங்க. அதை நாங்க மறுக்க இயலாது. இப்ப நாங்க உடம்பா இருக்கிற ஒரு ஆட்கள் தான் இப்ப இந்த சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க. நிறைய விஷயத்துல வேலை என்றாலும் சரி, அவர்கள் இயற்கையா இருக்கிறாங்க. உடல் மெலிவுக்காக மருந்து பொருட்களையோ இல்லாட்டி எதையுமே அவங்க யூஸ் பண்ணல. அந்த இயற்கையா நடக்கிற சமநிலையை அவங்க குழப்பாம இருக்கிறாக்கள்னா அது பருமனா இருக்கிறாக்கள்னு தான் சொல்லணும். அநியாயமா காசை ஜிம்முக்கு கொட்டுறாக்களோ அல்லன்னு சொன்னா அதுக்கு உடல் மெலிகிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி தேடி தேடி மருந்து வேண்டாக்களோ அவங்க இல்லை. ஏன்னு சொன்னா சரி ஓகே நாங்க உடம்பா இருக்கிறோம், அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம், எங்களால எல்லா வேலையும் செய்ய முடியும், எங்களால படிக்கட்டுல ஏற முடியும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தான் விரும்புறாங்க. இப்படி யதார்த்தமான வாழ்க்கை வாழ்றவங்களை தான் என்ன செய்யுது இந்த சமூகமும் விரும்புது. இதனாலதான் நான் சொல்றேன், உடல் பருமனா இருக்கிறவங்களை தான் இந்த சமூகம் அதிகமா விரும்புறேன். நன்றி, அழகாக சொன்னார்.
அதாவது உண்மையாக இந்த காலத்துல பணம் தேவை, அந்த பணத்தை உழைக்கிறது உடல் வலிமை தேவை, அதாவது மனித வலு தேவை. அந்த மனித வலு எங்களுக்கு உண்மையாக பருமனாக இருப்பவர்கள் தான் அதை செய்து முடிப்பார்கள். மெலிசாக இருப்பவர்கள் கூடுதலாக முதலாளிமார்கள் விரும்ப மாட்டார்கள், அல்லது வேறு விரும்ப மாட்டார்கள். கொஞ்சம் திராத்திரமா இருக்கிறார்களை தான் விரும்புவார் என்று அழகாக எங்களுக்கு சினேகா அவர்கள் தனது அணிக்காக நல்ல கருத்துக்களை முன்வைத்து சென்றுள்ளார். இப்பொழுது இல்லை மெலிசாக இருப்பவர்களைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்ற அணிக்காக இப்பொழுது திருமதி எஸ் கணேசினி அவர்கள் தனது வாதாட்டத்தை முன்வைக்க போகிறார். பாப்பம் என்னதான் நடக்குது என்று. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒளிர் வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 54 ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தாயாலே வந்தது தீயாலே வெந்தது, மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்று மெய்யென்ற தலைப்பினூடாக நாங்கள் மெலிந்த உடலையா அல்லது கருத்த உடலையா விரும்புகின்றோம் என்று 2 தரப்புகளாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதிலே மெலிந்த உடலைத்தான் விரும்புகின்றோம் என்ற தலைப்பை என்னைக்காக தந்திருக்கின்றார்கள். உண்மையிலே ஏன் இவ்வாறு மெய் என்ற பொருள் வந்தது என்று சொன்னால், இந்த உடம்புக்கு உண்மையான உணர்வுகள் மூலம் உண்மையான பொருளை எங்களுக்கு உணரச் செய்வதுதான் மெய். அப்ப அந்த உண்மையான விஷயங்களை உணர்றதுக்கு அது ஆரோக்கியமற்றதாக கருத்து கொழுத்து இருந்தால் உண்மையான பொருட்களை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? ஆகவேதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மெலிந்த உடம்பு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி. முதலாவது காரணமாக சொல்லுவார்கள், காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று சொல்லி. நாங்கள் இறந்து விட்டால் எங்களோட உடம்புல இருந்து எவ்வளவோ வகையான 10 வகையான வாயுக்கள் இருக்கு என்று சொல்லுவார்கள். ஒவ்வொன்றும் எங்களோட உடலை விட்டு பிரிந்து கொண்டு சென்றால் நாங்கள் வரும் ஒரு சடப்பொருளாக மாறிவிடுவோம். அந்த காற்று தான் உயிர் என்று சொல்லி. அப்ப வெறும் காத்தடைக்க, இந்த காயம் என்றால் உடம்பு வெறும் காற்றடைத்த ஒரு பையை போலதான் பாவிக்கின்றார்கள் என்றார்கள். இந்த உடலுக்கு யாக்கை உடல்மை என்று பலவாறாக கூறிக்கொண்டிருந்தாலும் இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் வருமுகமாக இருந்தால் மெலிந்த உடல் மிகவும் ஆரோக்கியமானது, பெரும்பாலும் ஆரோக்கியமானதாக இந்த மெலிந்த உடல். எழுத்தரப்பிலே லிசாலன் மெலிந்த உடலை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்ற விஷயமே தெரியாமல் நெலிந்த உடலை பற்றி கூறி சென்றிருக்கின்றார். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நெலிந்த உடலை பற்றியதாக இருந்தது. மெலிந்திருந்தால் நோய் ஒன்று கேட்பார்களாம். நோயோண்டு கேட்கின்ற அளவுக்கு அவருடைய உடலை பார்க்க நெலிந்துடலாக இருக்குமே ஒழிய அது மெலிந்துடலாக இருக்க மாட்டாது. இங்கே நாங்கள் மெலிந்த உடலை பற்றி கதைக்க வந்திருக்கின்றோம். சாதாரணமாகவே நாங்கள் யாரையும் பார்க்கின்ற பொழுது அதிகமான உடல் பருமனை கொண்டிருப்பார்களாக கொளுத்திருந்தால் இவருக்கு ஏதோ நோய் ஏதோ இருக்கு போடுறது இப்படி வந்திருக்கா கொளுத்து. ஏன் என்னை உதாரணத்தை காட்டிக்கொள்வோம். நான் அளவான உடம்போடு இருந்தேன். இன்றைக்கு பார்த்தோன்னே பார்க்குறாங்க, உங்களுக்கு வருத்தமோ என்ன இப்படி சுகர் இருக்கோ அது இருக்கோ இது கொண்டே எல்லாம் எனக்கு தெரியாத வருத்தங்களா தான் கேட்கணும், ஏன் இப்படி கொளுத்துன்னு சொல்லி. அப்ப ஒரு ஆரோக்கிய கேடாகத்தான் இந்த பருத்த உடம்புகளை எல்லோரும் பார்க்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தொழிலுக்கு நாங்கள் போகாம இருந்தாலும் இன்றைக்கு சாதாரணமா எங்க வேலைக்கு வந்துட்டு போறதுவே மூசி 2 நடந்து கொண்டு வரமாட்டா, ஒரு டைமுக்கு வரமாட்டா, ஒரு வேலையை கொடுத்தாலும் ஆரோக்கியமாக ஆர்வத்தோடு செய்ய மாட்டேன்றதுக்கு வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கொள்றது. எங்க நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த நாட்டுல அந்த வேலை இல்லாதவர்கள் எண்ணிக்கையை பார்க்க அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது பெரிய ஒரு காரணமாக இருக்கு என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா விஷயத்துக்குமே இந்த உடல் பருமன் ஒரு தடையாகத்தான் இருக்குது. ஏன் வீட்டிலும் பாருங்கோ, ஆரம்ப காலத்துல பெரும்பாலும் பெண்கள் பார்க்கணும் எல்லாரும் மெலிந்த பெண்களை தான் பார்க்கின்றார்கள், அது எல்லாத்தையும் பார்க்கின்றார்கள். அப்படி வந்த பொழுதும் ஒரு 1-2 குழந்தைகளை பெற்றதன் பிறகு ஒவ்வொரு பெண்களும் நிச்சயமாக உடல் அளவுல பெரிய மாற்றங்களை சந்திக்கின்றார்கள். அந்த பெண் அந்த குடும்பத்துக்கு வரைக்கு இருந்த வரவேற்பு மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் அந்த குடும்பங்களை இருக்குதாண்டா நிச்சயமாக இது யாரும் நீங்கள் மறுத்து கொள்ள முடியும். ஏன் அவரோட உடல் பருமன் அந்த பெரிய விஷயத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன் வடிவு குறைஞ்சிடும். முன்ன வழியில கூட்டி கொண்டு போனாலே வெக்கமா இருக்கு, பூதம் மாதிரி இருக்கு, ஜான மாதிரி இருக்கு, பூசணிக்காய் மாதிரி இருக்கு, இல்ல உள்ள நாட்டு அந்த மொத்தமான பொருள் எல்லாம் உதாரணத்துக்கு வரும். ஏன் அப்ப எல்லோரும் என்னத்தை மெலிவான உடல்களை விரும்புகின்றார்கள். இது இப்ப யாரையும் குறையோ குற்றமோ கூறையில இப்ப எல்லோருடைய விருப்பங்களும் என்னவாக இருக்கு, எங்களோட சேர்ந்து வரைக்கு எங்களோட வரக்கூடிய துணை அழகாக அலம்பில் இந்த ஆரோக்கியமா இருக்கிறதுல ஆசைப்படுகின்றார்கள். அப்ப உண்மையாவே அப்ப ஆண்கள் இல்ல பெண்கள் இல்ல யாருமே இந்த மெலிந்த உடல்களை ஆசைப்படுகின்றார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லணும். உண்மையாகவே நான் ஒரு 15 வருடங்களுக்கு முதல் கடையில போய் கண்ணை மூடிக்கொண்டு இந்த சைஸுக்கு ஒரு உடுப்படுத்தா எதை போட்டாலும் படிவா இருக்கும், ஆசையா இருக்கும். இன்றைக்கு நான் எத்தனையோ தடவை சில உடுப்புகளை வாங்க போவேன்.
எனக்கு பிடிக்காது. ஏன்டா இந்த சைஸ் நான் எதிர்பார்த்து கொண்டு போற உடுப்பு இந்த சைஸுக்கு போட்டா இருக்காது. ஒன்று சரியான பெருசா இருக்கும். அதை போட்டா என்ன அலங்கோலமா இருக்கும். ஆகவே நான் திரும்பி வந்துட்டு இவ்வளோ உடுப்புகளை ஆசைப்பட்டு போட்டு திரும்பி வாங்குறேன். ஏன்னு சொன்னா அது எனக்கு சூட்டபிளா இருக்கல. ஏன்னா அந்த உடம்பு பருத்ததால அழகான உடுப்புகள் ஆசைப்படக்கூடியதாக மாத்திரம் தான் இருக்கிறது ஒழிய அதை அடிஞ்சு பார்த்தா அழகு பார்க்க என்னால முடியல. நிச்சயமாக அப்ப நான் ஒரு பருத்த உடம்பு ஆசைப்படுவணும் நிச்சயமாக இல்லை. அது ஏற்கனவே எங்களோட அணியில பேசப்பட்டாலும் கூட இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் கூட இங்கு இருக்கின்றது. பெரும்பாலும் மெலிந்த உடம்புகளை ஆரோக்கியமாக பார்ப்பதும் கருத்த உடம்புகளை ஆரோக்கியமற்றதாக பார்ப்பது ஒரு வழக்கு. எங்களுடைய செல்வாசா அண்ணா திறப்புல சொன்னது போல அந்த காலத்துல அழகு என்று சொன்னார்கள், பருத்ததுதான் வடிவென்று சொன்னார்கள். அந்த காலம் முடிஞ்சது. அவற்ற காலத்துல உண்மைதான். இப்ப நாங்கள் 2025 ஆண்டுல இருக்கிறோம். இதற்கு எடுத்தனாலும் உலக அழகிகளோ ஆணழகனோ போட்டிகள போறார்கள். நல்ல கொளுத்து நல்ல கொண்டும் நல்ல வாட்ட சாட்டமா பவளி பேபி மாதிரி இருக்கிறவையா தூக்கி கொண்டு போய் போட்டி நிறுத்துறார்கள்? நிச்சயமாக இல்லை. அப்ப இந்த காலத்தின் ஓட்டத்துல நாங்கள் மூட வேண்டியதா இருக்கிறதால எங்களோட விருப்பங்களும் விரும்பியோ விரும்பாமலும் மாறிக்கொண்டிருக்கின்றது. அது ஒரு காரணம். இப்ப நாங்களும் விதிவிலக்கல, நாங்களும் மனிதர்களான இன்றைக்கு எவ்வாறு நாடு ஓடிக்கொண்டிருக்கோ உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை போல நாங்கள் எங்களோட எண்ணோட்டங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. இது சரியா பிள்ளையா என்றதை விட இன்றைக்கு உங்களுடைய விருப்பங்களும் தேவைகளும் அவ்வாறு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. வேலை வாய்ப்புகள் மற்றும் தன்னம்பிக்கை. நாங்கள் பாருங்க ஒரு இடத்துக்கு போகல நல்லா மூசி உடம்ப பாரத்தை தூக்கலாமா நடக்காம எல்லாம் போய் நிக்கிறோம். அங்க மற்ற ஒரு இடத்துல போய் நிக்க எங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வராது. நான் குண்டா இருக்கணும், முன்னுக்கு போய் நக்கல் சொல்லி போடணும், நான் நையாண்டியா ஆக்கி போடும், அப்படி ஒரு ஒரு நினைவுகள் எங்களுக்குள்ளே எங்களை ஒரு பின்னடைவு கொண்டு போயிடும். தன்னம்பிக்கை தன்மை ஆடை ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் அழகுக்கு. அப்ப ஆடை உண்மையா பாதிக்குத்தான் காணும், பாதிக்க காணாதண்டு இருக்கிறதோ அப்ப எங்கே அது பூரணப்படுத்தப்படும். எங்களோட அழக இன்னும் ஒரு படியை எடுத்து காட்டுகின்றதுன்னா எங்களுடைய ஆடைகள். அந்த ஆடைகளை சரியாமைய நாங்க வாங்க வேணும் அணிய வேணும்னா இந்த உங்களுடைய உடல் அமைப்பு வந்து அழகாக இருக்க வேண்டும். அது முக்கியமாக பருத்த உடம்புனால முடியாது என்பதை நான் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு டாக்டர் என்ன சொல்லி முதலாவது நான் என்ன வருத்தத்துக்கு உடம்ப பார்ப்பேன், மாலை பார்த்துட்டு ஃபிட் இஸ் த நியூ பியூட்டி என்று சொல்லுவேன். எல்லாம் நீங்க ஃபிட் ஏதாவது எக்ஸசைஸ் செய்றீங்களா அல்ல ஃபிட்னஸுக்கு போறீங்களா இப்படி செய்யுங்க. என்ன வருத்தம் சொன்னாங்க நீங்க போங்க டாக்டர்ஸ். இன்றைக்கு டாக்டர்ஸ் எல்லாரும் பரவல டாக்டர்ஸ் இல்ல, சாதாரணமாக எங்கள்ட அம்மம்மா முறையில இருக்கிற எல்லாரும் கூட எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்குது. ஏண்டா உடம்பு வச்சுட்டு கொஞ்சம் செல்ல வச்சுட்டு வயிறு வச்சுட்டு கையல் கால்கள் வளர்த்துட்டா ஒரு வருத்தம் இப்படி இருக்கும்னு கேட்கிற அளவுக்கு எல்லாரும் தான் இருக்கணும். தனி டாக்டர்ஸாக மாத்திரம் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு அழகையும் ஆரோக்கியத்தையும் மெலிந்த உடல் என்று சொல்லி அமைப்புகளை தான் கொண்டு வருகின்றார்கள். ஆகவேதான் சுறுசுறுப்பு பருத்த உடலுக்கு நிரம்ப இப்போ ஒரு ஆபத்து வந்துட்டு நாங்க ஓடித்தான் நீங்க உயிரை காப்பாற்றிக் கொள்வோம். யோசிச்சு பாருங்க, 4 பேர் ஓட வரும், அரைவாசி பேர் வந்து அதுல நல்ல பருத்த உடம்புல இருக்கணும். அவையால இருக்கிறவே இவைய காப்பாற்றிக் கொள்றதோ தங்களை காப்பாற்றிக் கொள்றதோ யாரால ஓடிக்கொள்ள முடியும்? நிச்சயமாக பருத்த உடம்புகள் பெரிய சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது இந்த பருத்த உடல். ஆகவேதான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக மெலிந்த உடல் வந்து எங்களுக்கு அழகை மட்டுமில்லாம ஆரோக்கியத்தை ஒரு சுறுசுறுப்பு நம்பிக்கை என்று சொல்லி பல விடயங்களை எங்களுக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு மட்டுமில்லாமல் எங்களுடைய இருப்பவர்களுக்கும் கூட மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி 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 நன்றி. பாடலோட வந்து நல்ல தந்தைய உங்களுடைய அணிக்காக நல்ல கருத்துக்களை எடுத்து முன்வைத்து சென்றுட்டு போனா ஒளியாக இருப்பதுதான் நல்லது, அதுதான் எல்லோரும் விரும்புவார்கள் என்று அழகாக சொல்லிட்டு போனார். இப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. எல்லோரும் லிசன் பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்கள், லிசனராக இருந்திருப்பீங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடம் தருகிற உங்களுக்குள்ள உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். லிசாலன் அவர்கள் லைன்ல நிற்கிறீங்களோ? லிசாலன் உங்களை பற்றி சொன்னாங்க. நீங்கள் பருத்த உடம்புக்காக வாதாடுகிறீர்கள். பருத்த உடம்பு உள்ள ஒரு பெண் வந்தா நீங்கள் மறுபண்ணுவீங்களோ என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன் வைத்துட்டு தேர்ந்தார். அதுக்கும் கூட பதில் என்ன மாதிரி இருக்கும்ன்றத எல்லோரும் அறியாதவர்களா இருக்கிறார்கள். கட்டாயம் பருத்த உண்மையிலேயே நான் வந்து உண்மையை சொல்ல மாட்டா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு கோயிலில் ஒரு பெண்ணை பார்த்தேன். அது உண்மையிலேயே வந்து அவ கொஞ்சம் உடம்பான ஒரு சப்பியான ஆள் தான்.
எனக்கு வந்து அவ உண்மையா பிடிச்சிருந்தேன் ஒரு மனதுக்குள்ள ஒரு குறிப்பா இருந்தேன்னு சொன்னா அந்த பெண் வந்து இந்த காலத்துல வந்து ஒரு எங்களை விட ஒரு அதிக பக்தியாக கோயில்களை கும்பிட்டு ஒரு என்னென்ன சொல்றது அந்த அவை இந்த நடவடிக்கைகளை பார்க்க உண்மையிலேயே ஒரு என்னென்ன சொல்ற ஒரு பிடிப்பாகத்தான் இருந்தது. அப்ப இதுல வந்து எனக்கு எந்த விதமான ஒரு மெல்லிசோ அல்லது கொஞ்சம் பெருமையான உடம்போ எங்களுக்கு அது விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல பண்பும் ஒரு மன அளவிலையும் உடல் அளவிலையும் ஒரு ஆரோக்கியம் இருந்தாலே அது வாழ்க்கையை காணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மற்றது எதிர்த்தரப்பு வாதிகள் வந்து என்னென்ன சொல்றது இந்த ஜிம்முக்கு போறது அதுகளை பற்றி எல்லாம் கணக்க காய்ச்சினோம். இந்த என்னென்ன சொல்றது இந்த படம் யாரும் பார்த்திருப்பினமோ தெரியாது, அந்த லக்ஷ்மி என்று சொல்லி ஒரு டான்ஸ் படம் ஒன்று வந்தது, ஒரு சின்ன பிள்ளைன்ற ஒரு டான்ஸ் படம். அதுல வந்து நீங்கள் அவதானிச்சிருப்பீங்களோ தெரியாது, ஒரு பருமனான ஒரு ஒரு போயரால் ஒரு சின்ன பையன் ஒருவர் வந்து ஆடுவார். அவர் வந்து உண்மையிலேயே ஒரு பிரபலமான டான்சர். அவர் வந்து ஆனா நல்ல குண்டா இருப்பார். அவருடைய பேர் வந்து யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கூகுள்ல போய் பார்க்கலாம், அக்ஷத் சிங் என்று சொல்லி. அந்த போய் வந்து உண்மையிலேயே மற்ற ஆட்களை விட ஒரு என்னென்ன சொல்றது அதிக ஸ்டெமினா கொண்ட ஒரு பொடியன். அப்ப என்னென்ன சொல்றது சின்ன அந்த மற்ற ஒல்லியான ஆட்களை விட அவ்வளவு ஸ்டெமினா அந்த போயிட்ட இருக்கு. என்ன அர்த்தம் சொன்னா அவற்றை உடம்பு அவ்வளவு வலிமை பெற்று இருக்குது. இப்ப மெல்லிசா இருந்தா தான் நான் வேகமா இருக்க முடியும் இல்ல. நான் இன்னொரு ஒரு சம்பவமும் நடந்தது. இப்ப உதாரணங்களை கொண்டுதான் நான் கண்கூடா பார்த்த விஷயங்களை தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஒரு கடையில வந்து ஒரு திருட்டு போயிட்டுது. ஒரு 15 வயசு பொடியல் வந்து அந்த ஒரு ஸ்வீட் பேக் சோடா அதுல அந்த சொப்ட்ரிங்ஸை கொண்டு போகைக்குள்ள உண்மையிலேயே ஒரு 2-3 பேரிட்ட வந்து திருத்தி பிடிச்சது ஒரு என்ன போல ஒரு 10 மடங்கு இருக்கிற ஒரு ஒரு குண்டான ஒரு வெள்ளக்கார ஒரு ஆள் தான். அப்ப நான் அவரை பார்த்து கேட்டேன், என்னோட நீ உலகத்தையும் பறிச்சிட்டியான்னு சொல்லி. தானே உலகத்தையும் ஓடி போய் பறிச்சலான்னு சொல்லி. உண்மையிலே அவங்க அந்த சின்ன பொடியல் 15 வயசு சின்ன பொடியில் அவ்வளவு வேகமா ஓடைக்குள்ள என்னால சத்தியமா அதை ஓடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வேகமா சத்தியமா என்னால ஓடவே முடியாது. அப்படி இருக்கு அந்த குண்டானவால் ஓடி போய் பிடிக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஸ்டெமினா தான் உடம்புக்கு வேணும். ஸ்டெமினாவும் எனர்ஜியும் ஹெல்த்தும் தான் வேணும். ஒரு ஹெல்த்தியா இருக்கணுமே ஒழிய நீங்க மெல்லிதாத்தான் இருந்தாத்தான் நான் வேகமாக ஓட முடியும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள் இருக்கும் ஒரு மனப்பிரமை. நீங்கள் அதை மைண்டுக்குள்ள வந்து அதை கிரியேட் பண்ணி வச்சுக்க. மெல்லிசா இருந்தா தான் நான் வேகமா இருப்பேன். மெல்லிசா இருந்தோண்டு லேசியாக இருக்கிறார்களும் எத்தனையோ பேர் இருக்கணும். மெல்லிசா இருந்தோண்டு கொண்டாய் விட்டு கொண்டிருக்கிறார்களும் நிறைய பேர் இருக்கணும். ஆனா உடம்பான எத்தனையோ பேர் மிக வேகமாக வேலைகளை செஞ்சு தங்களோட வேலைகளை வந்து அவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கும் எத்தனையோ பேர் இருக்கணும். ஆகவே உங்களுடைய மனதுல வந்து ஒரு பொய்யான எண்ணங்களையும் கற்பனைகளையும் நீங்க விரிச்சு கொண்டு இப்படி இருந்தால்தான் இப்படி இருக்க முடியும்னு சொல்லி தயவு செய்து அதை வந்து ஒரு என்னென்ன சொல்றது அதை வந்து நீங்க ஒரு சரியான விஷயம்னு சொல்லி கருதாதீங்க. நன்றி 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 நன்றி. அழகாக சொன்னார். உண்மையாக அந்த சின்ன போயர்கள் நடனமாடுறது என்ன சொன்னா நானும் பார்த்துருக்கேன். அந்த போய் நடனங்கள் பார்த்து உண்மையாக உடம்பாக இருக்கிறவர்களை தான் கூட விரும்புவார்கள். உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா பட ஆக்டர்ல பாருங்க, எந்த ஆக்டருக்காகவும் கோயில் அடி இருக்கா? ஒரு ஆக்டருக்கும் கோயில் அடி. நதியா அவளா சிலிமானால், நமலா அவளா சிலிமானால் அவர்களுக்கு கோயில் அடி இருக்கிறார்களா? இல்ல. குஷ்புக்கு தான் கோயில் அடி கொண்டாடி இருக்கிறார்கள். ஏன் குஷ்பு என்ன குண்டாக இருக்கிறபடியால் மக்கள் விரும்பினார்கள், அதெல்லாம் கோயிலை கட்டினார்கள் என்று அழகாக விசாரணை அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க யாராவது உங்கள் அணியில் அதாவது மெலிதாக இருக்கிறதுக்காக உங்கள் வாதத்தை ஏதாவது இருந்தால் நீங்க முன்வைக்கலாம். இல்லை இப்பொழுது என்ன உண்மையாக நல்ல ஒரு வணக்கம். அந்த குஷ்பு கூட இப்ப எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் உடம்பை நல்லா மெலிச்சு கொண்டா என்று சொன்னா அது எனக்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லி அதோட ஜிம்முக்கு போய் கட்டுடம்புகளா மெல்லி குண்டாக ஆசைப்பட்டவர்கள் கூட குறித்த சில காலத்துக்கு பிறகு ஐயோ என் உடம்பு நான் 10 வருஷத்துக்கு முதல் அல்லது 20 வருஷத்துக்கு முதல் இப்படி இருந்து நானே இப்படி வந்துட்டேன் திருப்பி ஜிம்முக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு எக்ஸசைஸுக்கு போய் தங்களோட உடம்பை திருப்பி மெல்லியதாக ஆக்கிக் கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இதை யாராலும் மறுத்து கொள்ள முடியாது. இந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிந்து கொள்ள முடிகிறேன். பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நல்ல அழகான ஒரு வாதாட்டங்களை எல்லோரும் நல்லா நெருப்பு கூறி பிறக்கிற மாதிரி எல்லோரும் தங்களான கருத்துக்களை என்னதான் கேட்க போறார்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் அவர்களும் தங்கள் கருத்துக்களை அழகான முறையில அழகான நேரத்தில் அறிவுபூர்வமாக முன்வைத்தார்கள். உண்மையாக இதை நாங்கள் முயற்சி தான் இருக்கிறோம். உண்மையாக இதுக்கு தீர்ப்பு என்ன செய்யறது என்று எனக்கும் தெரியவில்லை. என்றாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு பார்க்க போனால்
அதாவது தடிமனாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது. என்ன போல அப்படியா திருப்பி சொல்றான்னு தெரியவில்லை. என்றாலும் நடுவில் இருந்தால், அதாவது ஆகப்பெருமனாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இருக்காமல் இருந்தால் நல்லதா இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கும் சின்ன வயசுல நானும் மெலிசா இருந்து எனக்கும் டீச்சர் மேல பட்டம் வைத்த சம்பவங்களும் உண்டு. நானும் ஆசைப்பட்டு நான் குண்டாக வர வேணும் என்று. ஆனா குண்டா வந்த படம் கொஞ்சம் ரொம்ப வெளிய வேணும் என்றும் ஆசைப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால இது இந்த தீர்ப்பை என்னென்று இப்படித்தான் சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். மேடம் ஒண்ணு நீங்க விவாதத்தை விட முதலில் தலைப்பு தந்தவருக்கு பாராட்டுக்கள். இவ்வளவு துணிஞ்சு ரிஸ்க் எடுக்க முடியும் என்றால் அமெரிக்க அதிபரை விட அவரைத்தான் நாங்கள் இந்த ரிஸ்க் இந்த மேனர் என்று எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த உடல் பருமன் தான் விரும்பத்தக்கது என்றது வாதிட்டவர்களுக்கு அதைவிட சிறந்த பாராட்டுகள். யோசிச்சது என்ன நடக்க போகுது என்று சொல்லி நிச்சயமாக. ஆனால் அது கணேசனி அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன், நீங்கள் வலிமையையும் மெலிமையையும் ஒன்றாக எடுத்து பார்க்கறது தவறு என்றது. பெரிய பயில்வான் வந்து பார்த்த தூக்குவார், ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு குறிஞ்சு எழும்பவங்க கீழே அடியில் நட்டை கழட்டி போட்டுக்கொண்டு அவர் செய்ய மாட்டார். அவர் படுத்திருந்து தான் செய்யணும். அதனால் உண்டு. ஆனால் இப்போ ஒரு இளைய பிள்ளை இங்கே நாங்கள் இந்த பொன்மொழிகளை இயற்றுவோம் பிள்ளைகள். ஒரு பிள்ளை அந்த இடை என்று மாற்றி சொல்லிட்டார். இடை குறைந்தால் ஆரோக்கியம் கூடும் என்று ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். கோடை வந்தால் ஆடைகள் குறையும் என்றதை போல உண்மையில் இடையை குறைச்சா நல்லா. நீங்கள் எப்படியும் இருங்கோ, இட குறைஞ்சால் முன்னுக்கு பக்கவாட்டில் எல்லாரும் தேவையற்ற சதைகள் எல்லாம் குறையும். ஆனால் இப்போ இவ்வளவு கூறம் இன்றைக்கு கூட ஒரு பையனை கேள்விப்பட்ட போது அவர் அக்கௌண்டனாக வேலை செய்கிறார். வீக்கெண்டில் வந்து ஜிம் ஒன்று ப்ரைவேட்டாக ஓன் பண்ணுறார். ஏனென்றால் இங்கே காசு கூடவாம். 5 நாள் அக்கௌண்டன்சியை விட ஒரு நாள் தானது ஜிம்மில் போய் மாஸ்டராக இருக்கிறது தனக்கு உழைப்பு கூட என்று சொல்லி மற்ற நாள் ஆக்களை வச்சுக்கிறார். யாராவது மெலிவதற்கு காசு கொடுத்து மெலிய மாட்டார்கள். அப்படி இருப்பார்கள் ஒரு சிலர். மணிக்கணும், உடல் பருமனாகுவதற்கு காசு கொடுத்து பருமனாக மாட்டார்கள். மெலிவதற்கு படுகிற பாடு என்றால் சரி, ஆகவே சிறப்பு. இதை சொல்லாமலே. ஆனால் நடுவர் தன்னை போல என்று சொன்னது எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு தலைப்பு போடலாமோன்ற மாதிரி. அதுவும் வேணால் இதுவும் வேணால் என்னை போல இருந்தால் சரி என்ற மாதிரி தீர்ப்பில் வந்தது போல நடந்தது. சில கவனிக்கவில்லை போல இருக்கு. உடனே கோவப்பட்டு நடுவர் மீது பாய்ந்திருக்க வேணும். இருந்தாலும் சுவாரஸ்யம். அதே நேரம் பருமன் ஆக இருப்பவர்களைத்தான் உலகம் விரும்புகிறது என்று சொன்னவர்கள் வலிந்து அதை நிரூபித்தார்கள் என்று நினைக்கிறேன். பாராட்டுக்கள், சிறப்பு பாராட்டுக்கள். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். ஒளிர் வழங்கும் எதிரும் பொதிரும் சிறப்பு நிகழ்ச்சி 54வது பாகம் கேட்டோம். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு சந்திக்கலாம். உற்சாகங்கள் தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.